ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சூப்பரான ஒரு டிஷ் தாங்க பார்க்க போகிறோம். அது இல்லாமல் ஹெல்த்தியும் கூட. இந்த காடை முட்டையை வச்சு சூப்பராக இன்றைக்கி ஒரு டிஷ் பண்ண போகிறோங்க. காடை முட்டையை வச்சு சூப்பரான ஒரு பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்களா? அதாவது இது செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா வீட்டில் இருக்க குழந்தைங்க கூட அடிக்கடி செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி சாப்பிடுவாங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. 5 காடை முட்டைக்கு ஒரே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க சின்னதாக. இது கூட கொஞ்சமாக பச்சை மிளகா, கொஞ்சமாக கேரட் இல்லை அப்படின்னா நோ ப்ராப்ளம்ங்க, இது ஆப்ஷனல் தான், இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ காடை முட்டையை ஃபஸ்ட்டு 5 காடை முட்டையை இந்த மாதிரி உடச்சி ஊற்றிக்கலாங்க. நான் உடச்சி ஊற்றிட்டேன். காடை முட்டையை நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க, அதாவது நல்லா விஸ்க் வச்சு கூட பிளெண்ட் பண்ணிக்கோங்க. நான் ஏன் கரண்டியில் பண்ணுறேன் அப்படின்னா கொஞ்சமான 5 முட்டை தானே, அதனால் நான் கரண்டியை வச்சு இது பண்ணிட்டேன். நிறைய முட்டை இருந்தால் நீங்கள் விஸ்க் வச்சே பண்ணிக்கோங்க. ஏன்னா பணியாரம் ஊற்றும் போது நல்லா பஃபியாக வருங்க. நீங்கள் எந்த அளவுக்கு பீட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு. இப்போ நான் பீட் பண்ணி வச்சதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கிட்டேன். எடுத்து வச்சுருந்த பச்சை மிளகாவே ஆட் பண்ணிக்கிட்டேங்க. பச்சை மிளகா கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கேரட்டையும் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. நீங்கள் எந்த அளவுக்கு இப்போ கூட நீங்கள் எந்த அளவுக்கு நல்லா பிளெண்ட் பண்ணி கலக்கி வச்சுக்கிறீங்களோ அந்தளவுக்கு பஃபியாக வருங்க. இப்போ இது கூட தேவையான அளவுக்கு மிளகு தூளுங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு. நல்லா அது எல்லாத்தையுமே என்ன பண்ணிக்கோங்க, பிளெண்ட் பண்ணிக்கோங்க. விஸ்கை வச்சு எந்த அளவுக்கு பிளெண்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உண்மையாலுமே ரொம்ப பஃபியாக, அதே மாதிரி குவான்டிட்டியும் உங்களுக்கு அதிகமாக கிடைக்குங்க. எந்த அளவுக்கு முட்டையை பீட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு குவான்டிட்டியும் அதிகமாக கிடைக்கும். நான் இன்றைக்கி 2 பேர்த்துக்கு தான் செய்ய போகிறேன், ஸோ அதனால் ரொம்ப கம்மியாக தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போது கலக்கினதுக்கப்புறம் பணியாரக்கல்லை அடுப்பில் வச்சுட்டேங்க. கல் சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் எல்லா குழியிலையும் எண்ணெய் ஆட் பண்ண போகிறது இல்லைங்க, ஏன்னா நான் கம்மியான குவான்டிட்டியில் தான் கலக்கி வச்சுருக்கேன் இல்லையா முட்டையை, அதனால். இப்போ அதெல்லாம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, பிளெண்ட் பண்ணி வச்சுருந்ததை அப்படியே அந்த முட்டையை எடுத்து ஊற்றிக்கலாங்க. பாருங்கள், நான் 5 முட்டை தான் எடுத்தேன். இப்போ நான் 3 குழியில் தான் வரும்னு நினச்சேங்க, பட் அப்படி இல்லை, 5 குழிக்கு வந்திருக்கு. ஏன்னா கொஞ்சமாக நான் சேர்த்து பிளெண்ட் பண்ணனால. இதுவே நீங்கள் இன்னும் அதிகமாக பிளெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நிறையாவே கிடைக்குங்க குவான்டிட்டி. எனக்கு 5 குழிக்கிட்ட வந்துச்சுங்க, அதனால் நான் 5 குழிக்கு ஊற்றிக்கிறேன். அடுப்பை வந்து ஃபுல்லாக வச்சிடாதீங்க. அது இல்லாமல் இந்த மாதிரி சைடில் வேறு எனக்கு குழி இன்னும் எம்டியாக தான் இருக்குது, நல்லாவே அப்புறம் அடி பிடிச்சிரும். அதனால் நான் சிம்லேயே தான் வச்சுருந்தேன். நீங்களும் சிம்மில் வச்சே, முட்டைங்கிறனால சிம்மில் வச்சே எடுத்துக்கோங்க. வெந்ததுக்கப்புறம் நான் அதை அப்படியே திருப்பி போட்டுக்கிறேங்க. சூப்பராக ஸ்மெல் சூப்பராக வந்துச்சுங்க. நீங்களும் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். காடை முட்டைங்கிறது வந்து இப்போ நாளடைவில் நம்ம சாப்பிட்றதே அவாய்ட் பண்ணிட்டோம், பட் ஆனால் இப்போ திருப்பியும் எல்லா பக்கமும் கிடைக்கிதுங்க. கண்டிப்பாக எல்லோரும் வாங்கி கொடுங்க உங்கள் வீட்டில். ஆக்சுவலாக காடை முட்டையில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க. ஈவன் கேன்சர் விடாமல் தடுக்கிறது, ப்ரெக்னென்சி லேடிஸ்க்கு கொடுக்கலாம். அதே மாதிரி அயன் டெஃபிஷியன்சி, இந்த மாதிரி அயன் சத்து கூட அதிகமாக இருக்குது. சளி, அதே மாதிரி காய்ச்சல் இருந்தாலும் குணப்படுத்திடுங்க. அதே மாதிரி நம்மளோட சாப்பிட்ற சாப்பாடு செரிமானம் பண்ணுறதுக்கு பிரச்சனை இருந்தாலும் கண்டிப்பாக அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த இடத்துல ஏதாவது போய் அந்த சாப்பிட்றது போய் இறங்குது பார்த்திங்களா, அந்த உணவு குழாயில் எதில் புண்ணு இருந்தாலும் சரி பண்ணிடும். கண்டிப்பாக எல்லாருமே வீட்டில் அடிக்கடி செஞ்சு கொடுங்க. இதில் வந்து பயங்கரமான மினரல்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் எல்லாமே இருக்குங்க. பட் நம்ம தான் வந்து அடிக்கடி ஆட் பண்ணிக்கிறது இல்லை உணவில். அடிக்கடி எல்லாருமே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அதாவது உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி முட்டையை வேக வச்சா கொடுத்தா பிடிக்கல அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக சாப்பிட்ருவாங்க. அவங்க சாப்பிட்டு பழகிட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களே கேட்க ஆரம்பிச்சிருவாங்கங்க. இப்போ பாருங்கள், நான் டபுள் சைடு வேக விட்டுட்டேன். நல்லா 2 சைடுமே நல்லா வெந்துருச்சு ஓரளவுக்கு. ரொம்ப கருகிற மாதிரி எடுத்துடாதீங்க, நல்லா இருக்காது. லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு வந்துச்சுன்னா ஓகே தான். இப்போ பாருங்கள் வெந்துருச்சு, நான் எல்லாத்தையும் எடுத்துக்க போகிறேன். எல்லாத்தையுமே எடுத்துக்கிறேங்க. பாருங்கள் சூப்பராக பஃபியாக தான் வந்திருக்கு. பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு.
கண்டிப்பாக எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். எல்லோரும் வீடியோ நான் எல்லாருமே பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சில்லி சாஸ் டொமேட்டோ சாஸோடு வச்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.